அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசோதா என்னென்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026. இது ஒரு முக்கியமான ஒரு மசோதா. இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கனிமங்களாக இருக்கட்டும், கனிமங்களை தாங்கக்கூடிய நிலங்கள் மீது வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருந்தது. அதான் இருந்தது. ஏற்கனவே 2024 ஏறத்தாழ 9 நீதிபதிகள் கூடிய ஒரு அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு மிக தெளிவாக, அதாவது கனிமங்கள் தாங்கும் நிலங்களை மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்குத்தான் உள்ளதுங்கிறது தெளிவாக அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் இதுக்கான ஒரு சட்டம், அது என்னென்னா, நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் தாங்கிய நிலங்கள், இதுக்குண்டான சட்டம் 2024-25 அந்த சட்டங்களை இயற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 2025 நம்ம அரசாங்கம் வரி விதிச்சிட்ருக்கிறாங்க. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கடந்த 2025-26 ஆண்டில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மூலம் கிடைச்ச வருவாய் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4395 கோடி. இதில் 2225 கோடி இந்த மினரல் பேரிங் லேண்ட் டேக்ஸ், அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது வரி. இப்போது இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு மசோதா, ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதா இது என்னென்னா, ஒன்றிய அரசுடைய இசைவு இல்லாமல், அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மாநிலமோ கனிமங்கள் குறித்த எந்த ஒரு வரிகளை விதிக்கிறதோ, இல்லாட்டி கனிமங்களை தாங்கும் நிலங்கள் அது மேலே எந்த வரியை விதிக்க முடியாத ஒரு மசோதா தான் இந்த மசோதா. இது சம்பந்தமாக எதிர்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட இது சம்பந்தமாக ஒன்றிய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவரவே நேரில் நாங்கள் சந்தித்தோம். இது மாநிலங்களுக்கு பெரிதும் பாதிக்கும் ஒரு புதிய ஒரு மசோதான்னு சொல்லிட்டு, இதில் கண்டிப்பாக இதை இது அதாவது சுயாட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரானது. இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பாஜக மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த திருத்த மசோதா நீங்கள் கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, நிதி சார்ந்த ஒரு பின்னடைவை உருவாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அதனால் இது சம்மந்தமாக நாடாளுமன்றத்தோட நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள். அங்கே இதை நம்ம விவாதிக்கணும். அது இல்லாமல் மாநில அரசுகள்கிட்ட நீங்கள் பேசிட்டு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க அதுக்குண்டான அவரோட விளக்கத்தை ஒன்றிய அமைச்சர் கொடுத்துருந்தாரு, பரிசீலிப்போன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க உடனே அடுத்த நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் சரி மாநிலங்களையும் சரி 2 சபையிலையும் இந்த இதை நிறைவேற்றிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் அங்கே மக்களவையில் பொறுத்த வரைக்கும் சபாநாயகர்கிட்ட இதில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 90 ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கிளாஸ் தான் அதான் சொல்லுது, மாநில அரசுகள் அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் சம்மந்தமாக வரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய இசைவு, ஒத்துழைப்பு, அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் இந்த வரிகளை விதிக்க முடியாதுங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 90 இருக்குது. இது கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகருக்கு நான் ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன். நான் அவர் அது அனுப்பிச்சிருந்தாரு. என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்மந்தமாக சபாநாயகர் கொடுத்துருந்தாங்க. இருந்த போதிலும் பொறுத்த வரைக்கும் எந்தவித விவாதம் இல்லாமல் 2 சபையில் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நான் நம்முடைய தமிழ்நாடை சார்ந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தனால இது முக்கியமான ஒரு திருத்த மசோதாங்க. இது நம்ம எதிர்க்கட்சிங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இருந்தாலுமே அங்கே நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இதை அவங்க
திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு திரும்பி பெறணும். அதுக்கு வந்து தமிழக அரசு குறிப்பாக எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க ஒப்புதல் அதுக்கு இல்லை, கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி மசோதா வந்து இப்போது அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக சட்ட ரீதியான இதுக்கு உண்டான முன்னெடுப்பில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய செல்வன் அவர்கள்ட்டையும் நேரில் சந்தித்து நான் சொல்லியிருந்தேன். அவரும் இதை சொன்னார். அவர் சொல்லும் பொழுது சென்ற ஆண்டு 2025-26 பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் பட்ஜெட்டில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி நாங்கள் இந்த கனிமங்கள் மூலிமா கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் சம்மந்தமான வரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 11,000 கோடி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆமாம், நான் சொல்லியிருந்தேன். நான் படிச்சிருந்து சொன்னேன். இதன் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுடைய மொத்த கடன், தமிழ்நாடு அரசுடைய கடன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 லட்சம் கோடி. அதில் வந்து நம்முடைய ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட 1,22,000 கோடி ஏறத்தாழ. ஏற்கனவே கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. ஜிஎஸ்டி 2017 அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இது போன்ற கனிமங்கள், இது போன்ற இதில் தான் ஒரு 3-4 இதில் தான் நமக்கு நிதி தமிழ்நாடு அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் நிதியே கிடைக்குது. இதில் வந்து அவங்க கை வைக்கும்போது மொத்தத்திலையும் பொறுத்த வரைக்கும், மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாமல் ஒன்றிய அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். இது வந்து என்னன்னா, நீங்கள் ஆரம்பத்திலே அரசியல் சாசன சட்டப்படி நிலங்கள் மீது முக்கியமாக ஸ்டேட் சப்ஜெக்ட் அதில் வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு அவங்க அப்படி ஒரு இது வந்து மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாக்குன்னு சொல்லிட்டு இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மாநில அரசுகளுடைய நிதி ஆதாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அன்பு திரு ஜோசப் விஜய் அவர்களும் இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நல்ல விஷயங்க. அவர் நன்றி தெரிவித்தார். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்கான முயற்சி எடுத்துக்கு நன்றி தெரிவித்தார். கண்டிப்பாக தமிழக அரசு இதுக்குண்டான முன்னெடுப்பில் எடுக்கணும் அவர் சொல்லியிருந்தார். சார், நீங்கள் அதில் சொல்லும்போது மத்திய அரசுடைய ஒப்புதல் தான் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் நல்லது தானே சார்? மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறது நல்ல விஷயம் தானே? இல்லை, அது என்ன பாதிப்பு அதில் ஏற்படும்? இல்லை, உங்களுக்கே தெரியும், 2017 ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வர வேண்டிய நிதி, யாருக்கும் உங்களுக்கு பத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு கிடைக்குது 29 பைசா தான் நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு நம்மளே வந்து மாநில அரசுகள் வந்து நம்மளே வந்து சுயமாக அந்த மாதிரி இந்த நிதி இது பண்ணுறதுல இதெல்லாம் ஒன்று. கனிமங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் இதுவுமே எங்களுடைய ஒப்புதல் இருக்கணும். நாளைக்கு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரே மாற்றலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வரைக்கும் இது கனிமங்கள் சம்மந்தமான வரி பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கெல்லாம் கிடைக்குது. இதில் வந்து மாற்ற போகிறது, அதுவுமே மேஜர் மினரல்ஸ், அதாவது நிலக்கரி, காப்பரு, அதே மாதிரி உங்களுக்கு பிறன லிக்னைட்டு, முக்கியமான 11 மேஜர் மினரல்ஸ் தான் நாங்கள் கை வைக்கிறோம். மைனர் மினரல்ஸ் கிட்டத்தட்ட 49 மினரல்ஸ் பொறுத்திருக்கு. அது வந்து நாங்கள் பண்ணலை. நாங்கள் என்ன சொன்னோம் அப்போ அமைச்சர்கிட்ட, நீங்கள் ஒரு ஜென்ரல் கிளாஸ் கொடுக்குறீங்க. அந்த ஜென்ரல் கிளாஸ் 9D கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுகள் கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் மேலே வரி பொறுத்த வரைக்கும் எந்த வரியும் ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் கொண்டு வர முடியாதுன்னு ஒரு ஜென்ரல் கிளாஸ் போட்டிருக்கீங்க. நாளைக்கு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றலாம். இன்றைக்கி 85 விழுக்காடு மாநில அரசுக்கு அந்த நிதி கிடைக்குதுன்னா நாளைக்கு அது 85 விழுக்காடு ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கலாம். இதுதான் எங்களுடைய வரி. இதை தெளிவுபடுத்துறதுக்காண்டியே நீங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், மாநில அரசுங்கிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இதை மசோதா கொண்டு வரணும்னு சொன்னால். ஆனால் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இதில் என்னென்னா, நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு அதிகாரி வந்து அந்த அமைச்சருடைய பேசிகிட்டு இருக்கும் ஒரு கருத்தை சொல்கிறார். கிட்டத்தட்ட இது வந்து 2024 உச்சநீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னேன், 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது இருக்கிற வரி வந்து விதிக்கிற உரிமை நாங்கள் மாநில அரசுக்கு தான் உண்டு தெளிவுபடுத்துகிறாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக கிட்டத்தட்ட கடந்த 10-15 வருஷமாக பல மாநிலங்களில், அதாவது இந்த மைனிங் கம்பெனிஸ், இந்த கனிமங்களில் ஈடுபட்டிருக்க கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் பொறுத்தவரைக்கும் அந்த அதிகாரி சொன்னது எவ்வளோ தூரம் தெரியல, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நிலுவையில் இருக்கான் கட்ட வேண்டியது. எனக்கு உடனே எங்களுக்கெல்லாம் என்ன பட்டுச்சுன்னா, அப்போது அந்த தனியார் நிறுவனங்களை இந்த மைனிங் கம்பெனிஸுக்காண்டி அவங்களுக்காண்டியே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் வருது. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் சொல்கிறது ஒன்றிய அரசு, இது கான்ஸ்டியூஷன் படியே பார்த்தீங்கன்னா அதான் மினரல் பேரிங் லேண்ட், கனிமங்களை சார்ந்த இது பொறுத்த வரைக்கும் கனிமங்களை இதுக்கு மேலே இருக்கிற வரியை வந்து விதிக்கிற அந்த அதிகாரம் அரசியல் சாசன சட்டப்படி மாநிலத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க.
புதுசாக கொண்டு வராங்க. என்ன நோக்கத்துக்காண்டி கொண்டு வராங்க? அங்கே தான் யாரோ ஒருத்தர் சில பேரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வராங்களோ ஒரு சந்தேகம் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி மாநிலங்களுக்கு ஒரு தமிழகத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பல பேர் பத்திரிக்கையாளர் கேட்குறீங்க, இன்றைக்கி இன்றைய அரசு அவங்க தேர்தல் காலத்தில் பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. சொல்லி முடிச்சிடறேன். பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பல இது அன்றைக்கி செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1,20,22,000 கோடி இருக்குது. இந்த சமயத்தில் இது போன்ற நிதிகள் பெறக்கூடியதையும் அவங்க ஒன்றிய அரசு இதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அப்போ எதையுமே நம்ம செய்ய முடியாது. நீங்கள் சொல்லிட்டு அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். நம்ம கனிமவளத்துறையில் நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையே ஒரு சில இடங்கள்ல நேரடியாக போய் ஆய்வு பண்ணி மிகப்பெரிய அளவில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க. இது உண்மையும் கூட. இதே போல் பல மாநிலங்கள் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்களோட ஒப்புதலோடு இதை வந்து பிக்சட் பண்ணால் நல்ல விஷயம் தானே சார்? இது இல்லை மாநில அரசு இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் சொல்கிற புரியுது. இல்லை நீ சொல்லி கேட்டேன். இதோட நீங்கள் நிதி வரவு செலவு வந்து பற்றாக்குறை மாநில அரசு கையாளும் சொல்கிறீங்க. அது மத்திய அரசு இந்த மசோதா மத்திய அரசு கையாளுமா மாநில அரசு கையாளும்? எந்தது இப்போ கொண்டு வந்த மசோதா பிறகு மாநில அரசு கையாளுமா மத்திய அரசு கையாளுமா? இந்த மசோதாலேயே இருக்கிற அது சாராம்சமே அந்த கிளாஸ் 90 படி ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணும். அதாவது வந்து உதாரணம் பொறுத்த வரைக்கும் இப்போது டேக்ஸ் இப்போ அந்த வரியை பொறுத்த வரைக்கும் சரி, நாளைக்கு அந்த வரி எவ்வளோ விதிக்க போகிறாங்க, அந்த வரியை பொறுத்து எவ்வளோ சதவீதம் மாநில அரசுக்கு போக போகுது, எத்தனை சதவீதம் ஒன்றிய அரசு, இது எல்லாமே நாளைக்கு வந்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணும். மாநில அரசு முடிவு பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க போன ஆட்சியில் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பல மாநிலங்களில் கனிமங்களில் ஊழல் நடந்தது. அது பாஜக மாநிலங்களில் நடந்தது. அது இப்போ என்னென்னா இப்போ நம்ம அரசாங்கம் வந்திருக்கு. தமிழக அரசாங்கம் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அன்பு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு. அவங்க லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 4,400 கோடி இந்த கனிமங்கள் மூலிமா நாங்கள் நிதி எங்களுக்கு வந்தது. இந்த வருஷம் நாங்கள் அது 11,000 கோடி நினச்சி நாங்கள் வசூல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட அதாவது தவறுகள் நடந்திருக்கு. நடக்க போய் தான் அந்த 4,400 11,000 கோடியே கூடுது. இப்போது அப்படி கூடுற பட்சத்தில் வந்து அந்த 11,000 கோடியும் நாளைக்கு கூடலாம். நாளைக்கு எதிர்காலத்தில் 2 வருஷம் 3 வருஷம் இனியும் தீவிரமாக இது பண்ணும்போது அது 20,000 கோடி ஆகலாம், 30,000 கோடி ஆகலாம். அப்படிப்பட்ட இது பொறுத்து நாளைக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு போகும்போது மாநில அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்கும். பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறத நம்மளுடைய கவலை. கடந்த காலத்தில் நீதிபதிகள் உத்தரவுக்கு முன்பு எப்படி சார் இருந்துச்சு அந்த சட்டம்? மாநில அரசு தான் கையாண்டுச்சா? முழுக்க இதுவரைக்கும் என்னன்னா முழுக்க மாநில அரசுகள் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் கனிமங்களை தாங்கும் நிலங்கள் உண்டான வரி, அது டாக்ஸாக இருக்கலாம், லெவிஸாக இருக்கலாம், சர்சார்ஜாக இருக்கலாம், எது முழுமையாக வந்து மாநில அரசு கட்டுப்பாடு. அதுக்கு முன்னாடி வந்து அது சில மைனிங் கம்பெனிஸும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து அதாவது இவ்வளோ ஜாஸ்தியாக நீங்கள் வசூலிக்கிறீங்க, இவ்வளோ நாங்கள் கொடுக்க முடியாது, பல சர்ச்சைகள் இருந்தது. அவங்க அந்த வரியை கட்டாமல் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த அதிகாரி சொல்கிறார், கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து அவங்க கட்டாமல் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புனால நாளைக்கு அது கட்டம்ட்டாக போகலாம் செய்யலாம். அவதான் அவசரமாக இந்த நிதியை கொண்டு வர மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அவர் அந்த கருத்து சொல்லும்போது இந்த 2 லட்சம் கோடி கடன் இருக்குது, 2 லட்சம் கோடி கட்ட வேண்டியது இருக்குது. இந்த சட்டம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டாக இந்த கம்பெனிகள் வந்து மைனிங் கம்பெனிகள் கட்ட வேண்டியது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு சரி நாட்டுக்கு சரி எவ்வளோ பெரிய இழப்புது. அவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, சில மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வசூலிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜார்க்கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் வச்சு தான் அந்த அரசாங்கம் ஜார்க்கண்ட் முக்கியமான சில மாநிலங்களில் முழுக்க இந்த மைனிங் இதை வச்சு தான் இருக்கிறாங்க. அங்கே பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. அங்களுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் அந்த அரசாங்கமே இதை வச்சு நடக்குது. அங்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு தான், பிற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது இட் கோஸ் அகேன்ஸ்ட் ஃபெடரலிசம். அதாவது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. நீங்கள் மினரல் பேரிங் லேண்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த நிலத்து மேலே அவங்க கை வைக்கிறாங்க. அதையே நாங்கள் ஒன்றிய அரசு நாங்கள் முடிவெடுக்குன்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் கேரளாவில் இன்றைக்கி நான் பேப்பரில் படித்தது வந்து அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளும் சரி அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய போகலை, இந்த செய்தி போகலை. இது எதிர்காலத்தில், ஏன்னா
நீங்கள் நம்மளுடைய மாநில அரசு கிட்டத்தட்ட போன வருஷம் 4400 கோடி தான், இந்த வருஷம் நாங்கள் 11,000 கோடின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அனுமானம் வந்து இது இனிய தீவிரப்படுத்தினா வருங்காலங்களில் ஒரு 5 வருஷமோ 6 வருஷத்தில் 40,000-50,000 கோடி வந்து இதில் இருக்குது, இந்த மைனிங்கில் இருக்குது. இதெல்லாம் தனியார் இந்த மைனிங் கம்பெனிஸும் சரி, தனியார்களும் இது தனியார் அவங்களும் வந்து இது நிறைய தவறு நடக்குது. அது நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து வெளிப்படையை கொண்டு வந்திருக்க கூடுதல் நாங்கள் வரிகள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், கடந்த காலங்களில் பல்வேறு மசோதாக்கள்லாம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். அதே போல் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முதலமைச்சரை நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா? அது சம்பந்தமாக அதுதான் நான் இன்னைக்கு ஒரு நிதியமைச்சர் ஒரு மாண்புமிகு திரு மரியவல்சன்கிட்ட பேசும்போது அங்கே லோக்சபா ராஜ்யசபா 2 அவையிலையும் அதை நிறைவேற்றிட்டாங்க. அடுத்து அவருடைய ஜனாதிபதி ஒப்புதலுக்காண்டி போகுதுங்க. இதுக்கு மத்தியில் நீங்கள் தமிழக அரசு சரி, பிற மாநில முதலமைச்சர்கிட்டே நீங்கள் அதை நம்ம முதலமைச்சர் பேச வைக்கணும். அது இல்லாமல் சட்டமன்றத்தில் இதுக்கு ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வரலாம், இல்லை சட்ட முன்னெடுப்புகள் நீங்கள் நாளைக்கு இதை கோர்ட்லேயும் இதை சேலஞ்ச் பண்ணலாம். அது சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த காலம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. நாங்கள் பேசும்போது அன்றைக்கி அந்த ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டிகிட்ட பேசும்போது இது அதாவது உங்கள் பாஜக மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. புதிய ஒரு இது வந்து எல்லாமே சென்ட்ரலைசேஷன், எல்லாமே நீங்கள் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறீங்க. மானிய யாருக்குன்னு நிதி கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கையேந்து வேண்டியது இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் அவர் சொல்கிறாரு 85 விழுக்காடு நீங்கள் எல்லாமே உங்கள் மாநில அரசு தானே போதும், எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க சொல்லும்போது அந்த பர்டிகுலர் 90 கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றிய அரசு ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே மாநில அரசு செய்ய முடியாது. நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றலாம்ல அவங்க, இந்த 85 ரிவர்ஸ் ஆனாலே. அதனால தான் நாங்கள் சொன்னது இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி மீடியா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா வந்திருக்காங்க. இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பிற அரசியல் இயக்கங்களும் இதை முன்னெடுக்கணும். கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாருமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு அதாவது இதை நான் கேட்டதுனால இனியும் விளக்கமாக சொல்லிடுறேன். காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் அவர் கூட இருந்தார். மகாராஷ்டிராவை சார்ந்த சரத்பவார் இயக்கத்தை சார்ந்த NCP அந்த இயக்கத்தை சார்ந்த அவங்க சுப்ரியா சுலே அவங்க இருந்தாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமச்சந்திரன் அவர் இருந்தார். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு மூத்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவங்க இருந்தாங்க. நாங்கள் இருந்தோம். நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு திருத்த சொல்லியிருந்தாங்க 90 கிளாஸ் ரிமூவ் பண்ண. அது என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 MPs அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ராஜ்யசபாவில் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில் திருச்சி சிவா அண்ணா இது பேசியிருக்கிறாங்க. அது இல்லாமல் காங்கிரஸை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். மற்றபடி தமிழ்நாடு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே ராஜ்யசபாவில் எங்களுக்குனாச்சும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் அறிவித்தார் சபாநாயகர் சொல்லும்போது என் பேரெல்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, விவாதத்துக்கு விடணும்னு சொன்னார். ஆனால் அமளியில் வந்து அது சபையில் விவாதம் நடக்கல, பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேச விட்டுருக்காங்க. அதை வந்து என்னோட இது என்னன்னா, இங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கணும். அவங்க அடுத்த நாள் தான் வருது, ராஜ்யசபாவில் அடுத்த நாள் தான் வருது. அங்கே போய் அட்லீஸ்ட் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக அறிக்கை விடுறதோட அங்கே போய் பேசணும். அதான் என்ன நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நான் அதே வேளையில் இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த சுரங்கங்கள் கனிம வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதியை மீறி அவர்கள் வந்து இயற்கை வளங்களை வந்து சுரண்டிட்டு இருக்காங்க. இதற்கு யாருமே வந்து முன்னெடுப்பு இல்லாமல் இருக்குது. அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏன்னா இயற்கை வளங்கள் தொடர்ந்து பாதிச்சிருக்கு. இது வந்து நீங்கள் சாதாரண நீங்கள் இந்த நம்ம கிரானைட் குவாரிலேருந்து நம்ம ஜல்லி எடுக்கிறாங்களே அந்த குவாரிலேருந்து நீங்கள் அதாவது கிரிட்டிக்கல் தாது மணலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதாவது லட்சக்கணக்கான கோடிகள் தான் சொல்லலாம். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது குறைஞ்சபட்சம் என்னுடைய அனுமானம் 50,000 60,000 70,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குங்க தான் என்னுடைய இது காலங்காலமாக. இது ஒரு சிலர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நமக்கு நிதி கிடையாது, ஆனால் ஒரு சிலர் அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக நடந்திருக்கு. அந்த அதிகாரி சொல்லும்போது 2 லட்சம் கோடின்னு சொல்லும்போது எனக்கு அப்போ தான் எடுப்பார். 2 லட்சம் கோடி அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க கேஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இந்த சட்டம் நிறைவேறிச்சுன்னா அப்போ இதெல்லாம் செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா, மாநில அரசு இதெல்லாம் செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா அந்த 2 லட்சம் கோடி அந்த மைனிங் கம்பெனிஸ் கட்ட வேண்டியதில்லை. அப்போ யாரோட இதில் வந்து புஷ் பண்ணுறாங்க, இவ்வளோ அவசரமாக புஷ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சொல்கிற மாதிரியே தான் இங்கேயும் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மைனிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவிலேயே கொஞ்சம் பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் இருக்குது மைனிங் இண்டஸ்ட்ரி. இது வந்து என்னென்னா இது இந்த அரசு இப்போதைய நம்ம தமிழக அரசு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணோம். நீங்கள்
வருவாய் நமக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்குது. அதே நேரத்தில் அந்த வருவாயை கூட்டுறதுக்கு வந்து எல்லா விதமான முயற்சி எடுக்கிறாங்க. லஞ்சத்தை லாவணியத்தையும் குறைக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெவென்யூ பேசிஸ்லையும் பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருவாய் வர்றதுக்கு இந்த முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சார், இயற்கை வளங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. மலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25% மலைகளை வந்து முழுமையாக குறைஞ்சிடுறாங்க. இதனால் இயற்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கல. அதற்கு எந்த விதமான தீர்வும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகைகள் சொல்கிறீங்க, ஒன்றிய அரசு அவங்க இது கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம். அந்த நீங்கள் கொண்டு வரலாம். தமிழக அரசு இப்போ புதுசாக வந்திருக்கிறோம், அவங்களும் சில சட்டங்களை கொண்டு வரலாம். நீங்கள் இது முக்கியமான கருத்து தான். இது நம்முடைய புதிய அரசாங்கம் இதை சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் இதை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அமைச்சரும் இதை பற்றி வலியுறுத்தியிருக்கிறாரு. அதாவது இது போன்ற அதாவது இயற்கை வளங்களை அழிக்கிற மாதிரியும் சரி, இயற்கை வளங்கள் அழிக்கிறது சரி, அதை இயற்கை வளம் அதாவது சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை அது இல்லாமல் நிறைய இது நடந்திருக்கு. நீங்கள் அதாவது நிலக்கரி மாத்திரம் கிடையாது, நீங்கள் அதை சொல்லலையே, ஜல்லி முதற்கொண்டு நீங்கள் மலை குன்றுங்களே காணாமல் போயிருக்கு, மலை குன்றுங்களே காணாமல் போயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் மண்ணு முதற்கொண்டு அதான் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இது நான் படித்தேன். நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு இது வந்து சில தனிப்பட்ட சில நபர்கள் இதாகிறதுக்காண்டி இன்றைக்கி மாநிலத்துடைய அதாவது இயற்கை வளங்களும் அவங்க அழிக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம் சார். இப்போ நம்ம இந்த சட்ட மசோதா கொண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கும் சரி எவ்வளோ ஒரு வருடத்திற்கான இழப்பாக நிதி பற்றாக்குறை ஏற்படும்? நான் இந்த வருஷம் போன 2025-26 4400 கோடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4400 2000 கோடி வந்து இந்த லேண்ட் பேரிங், அதாவது மினரல் பேரிங் லேண்ட் டேக்ஸ், அதாவது இந்த கனிமங்களை சுமக்கும் இந்த நிலங்கள் மீது கொண்டான வரின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் அவங்க கவர்மெண்ட் எஸ்டிமேட் படி நம்முடைய தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 4400 போன வருஷம், இந்த வருஷம் நாங்கள் 11,000 கோடியை நாங்கள் வசூல் பண்ண போகிறோம், கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் அது கூடுதலாக போகும். இப்போ இந்த மாதிரி அவங்க ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து நாளடைவில் உடனே டக்குன்னு பண்ணிட போகிறதில்ல. நாளடைவில் அவங்க எல்லாமே மாற்றும் போது டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றுவாங்க. நாளைக்கு வந்து இல்லை இதெல்லாம் வந்து தனியார்களுக்கு அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இப்படிலாம் பண்ணும்போது என்னுடைய அனுமானம் வந்து இப்போ இந்த வருஷமே இப்போ இந்த சட்டம் வர்றதுனால உடனே தெரிய போகிறது கிடையாது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து நான் உங்களுக்கு மாநில அரசுக்கு ஒரு இழப்பு ஏற்படும். கேரளாவில் என்னென்னா தனியாருக்கு கிடையாது. தனியார்கள் வந்து அங்கே மைனிங்கே பண்ண முடியாது. அங்கே வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா இப்போ அந்த தனியார் இந்த மாதிரி மைனிங் கம்பெனிஸ் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. புதிய அரசாங்கம் அங்கே வந்திருக்கு, முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. கேரளா வந்து இப்போ ஃபுல்லாகவே பப்ளிக் செக்டர் தான், பொதுத்துறை தான் அவங்க எடுக்க முடியும், அரசாங்கம் எடுக்க முடியும், தனியார் யாரையும் எடுக்க முடியாது, கனிமங்கள் எடுக்க முடியாது. நாளைக்கு தமிழ்நாடு இப்படி சட்டம் கொண்டு வந்து சந்தோஷம் தான், நல்லது தான். ஒரு முக்கியமான மசோதாவை ஏற்றும் போது ஒன்றிய அரசு இது எதிர்கட்சிகளோட இதையும் ஒப்புதல் இல்லாமல் மாநில முதல்வரோட ஒப்புதல் இல்லாமல் நடக்குது. இது ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை மாநில சுயாட்சியை ஒடுக்கணும்னு இந்த மாதிரி மத்திய ரெண்டு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் திங் வந்து ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான விஷயம். அதாவது சிலதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட், சிலதெல்லாம் சென்ட்ரல் சப்ஜெக்ட். இன்றைக்கி வந்து கல்வியை பார்க்குறோம். கல்வி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் இருந்தது, அப்புறம் அதாவது கன்கரண்ட் சப்ஜெக்ட் வந்தாங்க, ரெண்டு பேரும் இது பண்ணுற மாதிரி. இன்றைக்கி வந்து முழுமையாக அது சென்ட்ரல் சப்ஜெக்டாக மாத்திர மாதிரி இருக்குது. இந்த கனிமங்கள் சம்பந்தமான விஷயத்துலையும் நான் இப்போ தான் பார்க்குறேன். அது ஸ்டேட் சப்ஜெக்ட் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அதுக்குண்டான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இப்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால அதை வந்து அது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் வச்சுக்கோங்க, ஆமாம் இந்த சட்டம் புதுசாக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஒன்றிய அரசுக்கு இதில் அதிகாரம் இருக்குது, ஒன்றிய அரசு மீறி இங்கே செய்ய முடியாதுங்கும் போது எல்லாமே அவங்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள. இது நீங்கள் சென்ட்ரலைசேஷன் தான், சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். நீங்கள் எதுக்கு மாநில அரசுகள் இருக்கிறாங்க, எதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. இப்போ நமக்கு என்னன்னா, அந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் கடுமையான நிதி நெருக்கடி எல்லா மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு மாத்திரம் சொல்லலாமா, எல்லாமே எனக்கு ஒன்றிய அரசு நம்ம கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒன்றிய அரசோட இசைவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கே வந்து என்னென்னா, நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய நிறைய அறிவிப்புகள், இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் 2500 சொல்லியிருந்தார். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர், அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் சொல்லியிருந்தார். நிறைய பேர் எதிர்கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, நம்மளுடைய பத்திரிகை துறைகளுடைய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க செய்யலைன்னா, அது விவசாய கடன் முழு தள்ளுபடி இப்போ 75,000 ரூபா தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுமாரி முழுசாக தேர்தல் இருக்கையில் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்களா, எல்லாமே தள்ளுபடி பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ ஏன் அப்படி சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறீங்க, பத்திரிகையாளர் சொல்கிறீங்க. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள், அதாவது இருக்கிற அந்த மாநில அரசுக்கு வர வேண்டிய அந்த வருவாய்க்குள்ள குறைக்கக்கூடிய இது போன்ற சட்டங்களை ஒன்றிய அரசு செய்யும் பொழுது மேற்கொண்டு ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் கொண்டு போகுது மாநில அரசு. தேங்க்யூங்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னைக்கு எல்லாம் லீவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய செய்தி இல்லை, இன்னைக்கு நான் உங்களுக்கு வேலை வாங்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷம். முக்கியமான விஷயம் இது, கேரளாவில் மற்ற மாநிலங்கள் வந்து இது நிறைய அது பெரிய செய்தியாச்சு. பெரிய செய்தியாக நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது பெரிய செய்தியாகல. அதனால தான் நான் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கான ஒரு கொடுக்க நினச்சிட்டு இருந்தேன். நான்
மற்ற விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது. எஃப்சிஆர்எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை பற்றி அட்லீஸ்ட் ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணியிருக்க டைம் இருக்குது நமக்கு பேசுறதுக்கு செய்யறதுக்கு. இது வந்து என்ன பார்த்து மசோதா நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தெரிஞ்சிருக்காது இப்போ இதுவும் இல்லை, இது என்னென்னா மற்ற பார்க்குறோம் இல்லையா, மற்ற மாநிலங்கள் இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பற்றி பெருசாக இதாகலாம். ஒரு சிலர் இல்லை கனிமொழி அக்கா வந்து அந்த அவர் சபாநாயகர் அமைச்சர்கிட்ட வரும்போது அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களும் பேசுனாங்க, கருத்து சொன்னாங்க. அங்கே ராஜ்யசபாலையும் பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணன் திருச்சி சிவா நாங்கள் சொல்லியிருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா இது வந்து பெரும்பாலான பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே தமிழ்நாட்டில் பெரிய செய்தியாகலை, அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச். மக்கள்கிட்ட கன்வே பண்ணவே இல்லை. நான் பண்ணியிருக்கேன்ல, விட மாட்டீங்களா அவங்கள?